அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களே, சமீபத்தில் மேற்கு வங்காளத்தில் ஒரு பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது நாடு முழுக்க கண்டனம் வலுத்து வருகின்றது. நீதி வழங்க வேண்டும், மருத்துவர்கள் அந்த துறையில் இருப்பவங்க அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு நாடு முழுக்க குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. மேற்கு வங்காளத்தில் ஆளுங்கட்சியை எதிர்பார்க்காத அளவுக்கு ஏராளமான போராட்டங்கள், மருத்துவர்கள் மட்டும் அல்ல, வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் அப்படின்னு ஏராளமான பேர் தெருவுக்கு வந்து போராடுகின்றனர். ஆனா ஆளுங்கட்சி இதை பத்தி எல்லாம் கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஏன்னா அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது இதெல்லாம் சகஜம்தான், அப்படியே 4 பேர் கூச்சல் போடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. முதல்ல இந்த ஆர்ஜி கர் இதுதான் வந்து அந்த படுகொலை நிகழ்ந்த மருத்துவமனை அண்ட் காலேஜுங்க. இங்க வந்து சந்தீப் கோஷ் இவர் வந்து பிரின்சிபாலா இருக்காரு. இந்த மாதிரி சம்பவம் நடந்த பிறகு இவர் ரிசைன் பண்ணதா சொல்றாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணும் போது நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு, இந்த மாதிரி அவரு ராஜினாமா பண்றாரு, பண்ண உடனே அவரை இன்னொரு நேஷனல் மெடிக்கல் காலேஜ் இதுக்கு பிரின்சிபாலா போட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கபில் சிபல் அவர்கள், இல்ல மிலார்டு, இது வந்து அவர் ரிசைன் பண்ணல அப்படின்றாரு. சரி, ஏதோ ரிசைன் பண்ணாலாவது கொஞ்சம் மரியாதையை காப்பாத்தின மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அவர் ரிசைன் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு வெஸ்ட் பெங்கால் தரப்புல ஆஜராகின்ற கபில் சிபாலே சொல்லிட்டார். அப்போ அவர் நேஷனல் மெடிக்கல் காலேஜுக்கு பிரின்சிபாலா போடுறதுனால பிரச்சனை தீந்துரும் நினைச்சாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு படுகொலை சம்பவம். அப்போ இந்த விசாரணை நடக்கும் வரைக்குமாவது அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா? அவரை நீங்க கொண்டு போயிட்டு இன்னொரு காலேஜ்ல பிரின்சிபாலா போடுறீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ அந்த பிரின்சிபாலை வந்து சிபிஐ தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இதுல பாத்தீங்கன்னா சமீபத்திய செய்தி, ஒவ்வொரு தடவை கேள்வி கேட்கும் போதும் அவர் வந்து மாத்தி மாத்தி பதில் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சிபிஐ தரப்பிலிருந்து வந்திருக்கின்றது. கரெக்ட். உண்மை சொல்லும் போது நம்ம ஒரே மாதிரி தாங்க சொல்வோம். ஒருவேளை பயத்துல வேற ஏதாவது சொல்றோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி மாறி மாறி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சந்தீப் கோஷ், இப்ப சில பேர் இதுக்கு முட்டு கொடுக்கலாம். ஏங்க, அவர் வந்து ஒரு பிரின்சிபால், காலேஜ்ல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது படுகொலை, அது ரொம்ப கொடூரமான சம்பவம் இருக்கட்டாங்க. ஆனா எல்லாத்துக்கும் வந்து பிரின்சிபால டைரக்டா எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ல முடியும்? சரியான கேள்விதான். ஆனா சுப்ரீம் கோர்ட்ல சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கிறாரு, இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணீங்களே, எப்ப பதிவு பண்ணீங்க, யாருடைய கம்ப்ளைண்டின் பேர்ல பதிவு பண்ணீங்க, பிரின்சிபால் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கிறார். இந்த பிரின்சிபால் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, மே 31, 2023 போன வருஷம் தாங்க அவருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வருதுங்க. இவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை போஸ்ட் பண்றாங்க. அந்த புதுசா வர பிரின்சிபால் இந்த காலேஜுக்கு வராரு. வந்தா பிரின்சிபால் ரூம் போட்டு இருக்கின்றது, யாரும் உள்ள போக முடியல. சரி, ரைட்டு, சாவி வரட்டும் அப்படின்ட்டு அவரு போயிட்டாருங்க. வித்தின் 24 hours இந்த சந்தீப் கோஷ்னு இப்ப இருக்காரு இல்லையா பிரின்சிபால், அவருடைய டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரத்து செய்யப்பட்டு அதே இடத்துல அவர் போஸ்டிங்கை ரீடைன் பண்ணிக்கிறார். எப்படிங்க? எவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ரிலீவர் வந்துட்டார், ஊட்டிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டார். அந்த கேப்ல வந்து ஆர்டர்ஸையே கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அவரை நேஷனல் மெடிக்கல் காலேஜ்ல பிரின்சிபாலா போடுறதுல ஆச்சரியம் ஏதாவது இருக்கா? சரி, இதுல போராட்டங்கள் ஸ்பான்டேனியஸா நடந்து கொண்டு வருகின்றன. இது ஆளுங்கட்சி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. யார் யாரெல்லாம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் நினைச்சாங்களோ அவங்களே வந்து இந்த படுகொலைக்கு எதிராக ஒரு சில சமயங்கள்ல ஆட்சிக்கு எதிராக இப்படியும் குரல் கொடுக்கறத பார்க்க முடியுதுங்க. ஆதரவாளர்கள் மட்டும் இல்ல, கட்சியில இருக்க எம்பிக்களும். இதுல ஒரு ராஜ்யசபா எம்பி, அவர் வந்து ஒரு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, இப்ப டெலீட் பண்ணிட்டாரு. உடனே காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து நீங்க இது மாதிரி தவறான செய்தியை பரப்புகின்றீர்கள், நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இவர் உடனே கல்கத்தா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாருங்க. இந்த மாதிரி வந்து கோர்சிவ் ஆக்ஷன் எதுவும் எடுக்கக்கூடாது, அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த ரிலீஃப் கேட்டு அங்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் கோர்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ட்வீட் எல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஹைகோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, கவர்மெண்டே சொல்லிட்டாங்க நோ கோர்சிவ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இந்த எம்பிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல ஏதோ உடன்பாடு ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த கட்சி எம்பியா இருந்தாலும் எப்படி சுகுரா நடவடிக்கை எடுக்கிறாங்க பாத்தீங்களா? இது மட்டும் ஆச்சரியம் இல்லை. அந்த சம்பவம் நடந்த மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவமனை இருக்கு இல்லையா, இதுல வந்து கிட்டத்தட்ட 7000 பேர் கொண்ட கும்பல்
அவங்க வந்து வேண்டலைஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வராங்க. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இது வந்து கிரைம் சீன் இல்லையா? ஒரு கிரைம் சீன் அப்படின்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம சினிமாலேயே எவ்வளவு பாத்துக்கிறாங்க. ஒரு கொலை நடந்த இடம் இல்ல திருட்டு நடந்த இடம் அப்படின்னு சொன்னா அந்த டேப் வச்சு ஒட்டிடுவாங்க. அண்டு ஃபாரன்சிக்ல இருந்து வந்து எல்லாம் எடுத்துட்டு போன பிறகும் கிட்டத்தட்ட பல நாட்கள் ஒரு போலீஸ்கார் வந்து எப்போ அங்க காவல்ல இருப்பார் அப்படின்றது வந்து ஒரு பேசிக் நாலேஜ் சினிமா பாக்குறவங்களுக்கு கூட தெரியும். அப்போ இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது, நாடு முழுக்க பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னும் போது, அது மட்டும் இல்ல தொடர்ந்து போராட்டங்கள் பல இடங்கள்ல நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் காவல்துறை. ஆனா காவல்துறை என்ன பண்ணிருக்காங்க? ஓடி போயிட்டாங்களாம். நான் சொல்லல, இங்க பாருங்க. why did police run away? Supreme Court order CISF security at RG Kar Medical College and Hospital. இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கும்போது வெஸ்ட் பெங்கால் அரசு தரப்புல ஆஜரான கபில் சிபல் அவருக்கு பதில் சொல்ல முடியல. என்ன பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்கன்னா என்னத்த சொல்ல முடியும்? அவர் சொல்றாரு, இல்ல நாங்க வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருக்கோம். எதிர்பாராத பதில். ஏன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்டா, நாங்க பிரச்சனையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ஆனா அப்படித்தான் சொல்லி இருக்க. வேற என்ன சொல்ல முடியும்? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. இந்த ஹைகோர்ட்ல கேட்டாங்க, இந்த வழக்கை வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற அந்த இன்டெல் சோர்ஸ் இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு கிடைக்கலையா? என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இத்தனை பேர் வர வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு பிறகுதான் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. இமிடியேட்டா ஹேண்ட் ஓவர் பண்ணுன்னு சொல்றாங்க. அதுல வெஸ்ட் பெங்கால் தரப்புல என்ன பண்ணாங்க, 18ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு டைம் கொடுங்க, அதுக்கப்புறமா நாங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்றோம், அதுக்குள்ள நாங்க உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலன்னா உடனடியா நாங்களே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கோர்ட் ஏத்துக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதுல வந்து போலீஸை குறை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து நிஜமாகவே ரொம்ப மும்முரமாக கண்காணித்து கொண்டிருந்தார்கள். ஹாஸ்பிட்டலையா அப்படின்னா இல்ல. யார் யாரெல்லாம் தவறான செய்திகளை பொய்யான செய்திகளை பரப்புகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இவங்க உடனே பதில் கொடுத்துருக்கிறாங்க. இது தவறான செய்தி, இது அப்படி போடாதீங்கோ, அது அப்படி போடாதீங்கோ அப்படின்னு. ஒர்க்லோடு நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால நடந்த தப்பா இல்ல இது ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்களான்னு தெரியல. கிரைம் சீன் இதுதாங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆறு சீன் ஆஃப் கிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வழக்கமா அந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ் துறையில உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகள். சுப்ரீம் கோர்ட்லயும் அதான் கேட்டாங்க, கிரைம் சீனை ஏன் ப்ரொடெக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டாங்க. மேபி கொல்கத்தா போலீஸ்க்கு வந்து வேலை போல அதிகமாயிட்டதுனால மேபி நிறைய பேர் இந்த மாதிரியான மிஸ்இன்ஃபர்மேஷன், டிஸ்இன்ஃபர்மேஷன், இந்த ஃபேக் நியூஸ் அதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால கிரைம் ஆஃப் சீன் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துக்கிறாங்க. நான் அப்படியே மண்டைய பிச்சுக்கின முதல்ல. கிரைம் ஆஃப் சீன் இஸ் செமினார் ரூம். அதாவது அந்த ட்வீட் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேண்டல்ஸ் இவங்க போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில போட்டு அடிச்சு ஏதோ உடைக்கிறாங்க. அது சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கிரைம் சீன் இருக்கு இல்லையா, அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்க கூடாதுன்றதுக்காக அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சில அது ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் போலீஸ் தரப்புல. அதுக்கு தான் அவங்க இதை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the crime of scene, அதை நம்ம கிரைம் சீன் தான் படிக்கணும், இஸ் செமினார் ரூம் அண்ட் இட் ஹாஸ் நாட் பீன் டச்டு. ரொம்ப சந்தோஷம். அந்த கிரைம் நடந்த இடம் அது வந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது, அதை யாரும் தொடல. அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் தான் அடிச்சு உரைச்சிக்கிறாங்க. இதுல என்ன பெருமை இருக்குதுன்னு எனக்கு புரியல. கபில் சிபல் சொன்னார்ல, எங்ககிட்ட வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரிதான் இருக்குது. கிரைம் நடந்த இடம் பத்திரமா இருக்குது, மற்ற இடத்தெல்லாம் தான் அடிச்சு உரைச்சிட்டாங்க அப்படின்னா இதை சொல்றதுக்கு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டா? எத்தனை பேர் வந்தாலும் அந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். அதுக்கு தானங்க காவல்துறைன்னு இருக்குது. எவ்வளவு ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ போயின்னுக்குது, போராட்டம் நடந்துக்குது மாநிலம் முழுக்க. அப்போ உஷாரா இருக்க வேணாமா? இதுல கோர்ட்ல சொல்லியிருக்காங்க எந்தெந்த இடம்லாம் வந்து பாதிக்கப்பட்டது, அந்த கிரைம் சீன், இந்த போட்டோவெல்லாம் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு வேற கேட்டிருக்காங்க. ஆனா ஒண்ணு சொல்லணுங்க, நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விஷயம். இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்துல கூட மருத்துவர்கள், மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் தங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வருகின்றார்கள். நீதி வழங்க வேண்டும், மருத்துவர்கள் மருத்துவத்துறையில இருக்கவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வழங்க வேண்டும், இதுக்கு புதுசா சட்டம் கொண்டு வர வேண்டும், இப்படின்லாம் வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். ஆனா புள்ளி கூட்டணியில இருக்கவங்க எல்லாம் இது ஏதோ செவ்வாய் கிரகத்திலேயோ இல்ல வியாழன் கிரகத்திலேயோ நடந்த மாதிரி சுத்தி நிற்கிறாங்க பாருங்க. அதுதாங்க அவங்களுடைய திறமை அப்படின்றது. ஆனாலும் பத்திரிகையாளர்கள் விடல. நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்துல ஏதோ நடந்துருச்சான், அங்க போயிருக்காரு போல இருக்கு. அங்க போனப்போ அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன சார் இந்த மாதிரி ஒரு டாக்டர் அப்படின்ன உடனே, பாருங்க நான் இங்க வந்திருக்கேன்,
என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்கோ. என்ன அருமையான ஒரு பதில் பார்த்தீங்களா? ஆனா அதை விட அருமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை சொன்ன உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாம் கைத்தட்டி சிரிச்சாங்க பாருங்க. सुप्रीम कोर्ट ने डॉक्टर से कहा अपना स्ट्राइक एंड करना है एसओपी। देखिए भैया, मैं यहाँ इस मामले में आया हूँ सर। अब मैं जानता हूँ कि आप इस मामले को उठवाना नहीं चाहते हो, आप डिस्ट्रैक्ट कराना चाहते हो। இதுதான் இந்தியா. இந்த மாதிரி தலைவர்கள் அவங்களுக்கு பின்னாடி ஜால்ரா அடிச்சிட்டு சரி கைத்தட்டி சிரிக்கின்ற ஒரு கும்பல். இதுதான் நாட்டையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஆபத்தை நாம புரிஞ்சிக்காம இருக்கும். ஆனா ஒண்ணு, புள்ளி கூட்டணி எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை அப்படின்னு ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க ஒன்னும் புள்ளி கூட்டணியில் தானே இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஊர்வலம் போயிருக்காங்க. நான் ஆச்சரியமா இருக்கா? எனக்கு கூட அப்படித்தான் இருந்தது. அப்புறம் தான் எனக்கு நித்யானந்தா ஞாபகம் வந்தது. அவர் சொன்னார்ல, மீ அதே மாதிரிதான். எதுக்கு ஊர்வலம் போறாங்க அப்படின்னா, நீதி வேண்டும் அப்படின்னு கேட்டு ஊர்வலம் போறாங்களாம். என்ன நீதி வேண்டும்? ஏங்க நீங்க தானங்க சீஃப் மினிஸ்டரு, நீங்க தானங்க ஹெல்த் மினிஸ்டரு, நீங்க தானங்க போலீஸ் மினிஸ்டரும் கூட. அப்ப யாரை எதிர்த்து இல்ல யாருக்கு கோரிக்கை வைத்து நீங்க ஊர்வலம் போறீங்க? யாருக்கும் தெரியாது. அவங்க சொல்லிட்டாங்க ஊர்வலம் அப்படின்னு உடனே அத்தனை பேரும் பின்னாடி ஊர்வலத்தில் கலந்துக்கினே ஆகணும் கட்சிக்காரங்கள்லாம். அதுல கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்லுகிறார், இந்த மாதிரி முதலமைச்சரை எதிர்த்து பேசுபவர்கள் யாராவது அந்த மாதிரி பேசினாங்கன்னா அவங்க விரல உடைப்பேன், ராஜினாமா செய்ய சொன்னாலும் அவங்க விரல்களை உடைப்போம். யாரு? உதயன் குஹா, மேற்கு வங்க அமைச்சர். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்னங்க திமுக கிட்ட போயிட்டு நீங்க நாகரிகம் பத்தி பேசுறீங்களேன்னு. திமுக நாகரிகத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஒருத்தர் பகிங்கரமா பேட்டியில ஒண்ணு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? இவ்வளவு நாகரிகமா சொன்னார் பாருங்க. சில பேருக்கு விரல்ல சுளுக்கு எடுக்கணும், சில பேருக்கு நாக்குல சுளுக்கு எடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா இவரு என்னடானா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம விரல்களை உடைப்போம்னு சொல்லுகிறார். அதனால ராஜினாமா பண்ணணும்னு யாரும் சொல்லக்கூடாது. இதுதான் ஜனநாயகத்தின் உச்சம். ஆனா நீங்க மோடியை எதிர்த்து என்ன ஒன்னா சொல்லலாம், அவர் ஆத்தோட போகமாட்டாரா அப்படின்லாம் கேட்கலாம். ஆனாலும் நாங்க மோடி சர்வாதிகாரி அப்படித்தான் சொல்வோம். இதுவும் ஜனநாயகத்தின் உச்சம். சரி, இதுல சுப்ரீம் கோர்ட் சுயோமோட்டோ இந்த கேஸ எடுத்துட்டு இருக்காங்க. அதுலதான் கபில் சிபல் அவர்களையும் அவங்க கேட்கறாங்க. அவரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, முத நாள் அந்த அடுத்த நாள் விடிகாலையில இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகின்றது. எத்தனை மணிக்கு நீங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா 11:45 அப்படின்றாரு கபில் சிபல். சரி, அப்போ அந்த உடலை அவங்க அப்பா அம்மா கிட்ட எத்தனை மணிக்கு நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா 8:30. ரெண்டுமே ராத்திரி நடக்கிறது, பிஎம். அப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேக்குறாங்க, எப்படிங்க 8:30க்கு பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்க, நைட்டு 8:30க்கு, அதுக்கப்புறம் 3.25 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்றீங்களா? சொல்ல போனா 8:30 PM பாடி ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. ஆனா அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது மதியானம் 1 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 4 மணி வரைக்கும் நடந்ததா சொல்றாங்க. இதுக்குன்னு ஒரு போர்டு கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் ஃபுல்லா வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா எஃப்ஐஆர் நைட்டு 11:45க்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணப்படுகின்றதா? இது என்ன நடந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, இல்ல முதல்லயே அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு பண்ணிட்டு விசாரணையை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னா. அன்நேச்சுரல் டெத் அப்படின்றது ஒருத்தர் இறந்து கிடக்கின்றார். அவரு செத்து போனதுக்கு காரணம் எதுவும் தெரியல, மேல காயம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல அப்படித்தான் இருந்ததா? சுப்ரீம் கோர்ட்ல தான் கேட்கிறாங்க, ஏன் சூசைட்னு சொல்ல போச்சு அப்படின்றதுக்கு அதெல்லாம் ட்ரூ இல்ல அப்படின்றாரு சிபல் அவர்கள். சீஃப் ஜஸ்டிஸ் கேட்கிறாரு, அதை ஏன் சூசைட்னு சொன்னாங்க அப்படின்னா அது உண்மை இல்லை அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு சிபல். இதுல பிரின்சிபால் என்ன பண்ணாருன்னு கேட்கிறாங்க. யாருடைய கம்ப்ளைண்ட் பேர்ல நீங்க இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணீங்க? 11:45க்கு நைட்டு பண்ணாங்க இல்லையா, அப்படின்னா அவங்க அப்பாவுடைய கம்ப்ளைண்ட் பேர்லன்றாரு. அப்ப பிரின்சிபால் எங்க போனாரு? அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரா? சரிங்க, இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இதை முட்டு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிரின்சிபால நீங்க எப்படிங்க நேரடியா பொறுப்புன்னு சொல்ல முடியும் அப்படின்னா, இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு தெரியுது இல்ல,
அப்ப உடனடியா இதை காவல்துறை கவனத்துக்கு கொண்டு போனோம், எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணணும், அடுத்த நடவடிக்கைகள்ல இறங்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாரா பிரின்சிபால்? சாதாரண ஆள் கிடையாது. டிரான்ஸ்ஃபர் ஆர்டர்ஸ் 24 மணி நேரத்துல கேன்சல் பண்ணவர். சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நிறைய கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது சிபிஐ வந்து அது ஒரு இடைக்கால அறிக்கை மாதிரி, இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணீங்க, அதுல என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்றத சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதுல வந்து பெரும்பாலும் பாஜக ஆதரவாளர்கள் கூட சொல்லலாம், என்னங்க இதெல்லாம் பார்த்துன்னு மத்திய அரசாங்கம் சும்மா இருக்குது, உடனடியா வந்து சென்ட்ரல் போர்சஸ் அனுப்ப வேணாமா, அதெல்லாம் மக்களை பாதுகாக்க வேணாமா அப்படின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க. நினைச்ச மாதிரி எல்லாம் டகால் டகால்னு அனுப்பிச்சிட முடியாதுங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநிலத்தின் பொறுப்பில் வரக்கூடிய விஷயம். அது தேர்தல் நடக்கும் போது அப்போ வந்து அந்த தேர்தல் ஆணையம், அந்த பாதுகாப்பு, தேர்தல் அதிகாரிகள் அப்படின்னு அனுப்புவாங்க. மற்றபடி ஏதாவது ஒரு பெரிய கலவரம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா மாநில அரசாங்கம் இமிடியேட்டா அனுப்புங்க, ஏன்னா போலீஸ் ஃபோர்ஸ் பத்தல அப்படின்னு சொன்னா அப்ப சென்ட்ரல் போர்சஸ் அனுப்பலாம். நினைச்சீங்கன்னா நாங்களே அனுப்புறோம் அப்படின்லாம் இதை வந்து அவ்வளவு சுலபத்துல அனுப்ப முடியாது. இப்ப ஆர்ஜிகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இதனுடைய பாதுகாப்பு சிஐஎஸ்எஃப் கையில கொடுக்கணும்ன்றதே கோர்ட்டு உத்தரவு. தன்னிச்சையா மத்திய அரசாங்கம் இதுல முடிவெடுக்க முடியாது. அடுத்தது, இன்றைக்கு வந்து மருத்துவர்கள், அந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்கள், இவங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக புதிய சட்டம் கொண்டு வர வேண்டும், கடுமையான சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதை சசி தரூர் வேற சொல்லியிருக்காரு. என்னங்க இதெல்லாம் கேட்டா அவங்க வந்து புதுசா வந்திருக்க சட்டத்துல இந்த பிஎன்எஸ்எஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல அதுக்கான ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் கணக்கிலேயே எடுத்துக்காதா அப்படின்லாம் ஒரு ட்வீட் போட்டு இருந்தாருங்க. சரிங்க, ஃபார் ஆர்குமெண்ட் சேக் நான் ஒண்ணு கேட்கிறேன். இப்ப இது மாதிரி கோரிக்கை வருகின்றது, அதனால மத்திய அரசாங்கம் கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம். என்ன சட்டம்னா, மருத்துவர்கள் கிட்ட வந்து அப்படின்னு கோபமா யாராவது பேசினா கூட அவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் இப்படின்னு இருக்கட்டும் அந்த சட்டம், சரியா? அப்போ அதெல்லாம் நின்றும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொலை பண்ணா மரண தண்டனை, பாலியல் வன்முறைக்கு கடுமையான தண்டனை அப்படின்னு எத்தனையோ சட்டம் இருக்குது இல்ல, அதெல்லாம் என்ன குறைஞ்சா போச்சு? இந்த மாதிரி கொடூரமான குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னு சொன்னா சட்டம் மேல சட்டம் போடுறது வழி கிடையாதுங்க. இருக்கிற சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும், அதுதான் முக்கியம். மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அதை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாலே இருக்கிற சட்டத்தை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். சைபர் கிரைமுக்கு புதுசா சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அந்த சட்டத்தை உருவாக்கிய நாடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைபர் கிரைம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால புதிய சட்டம் தேவைப்படுகின்றது. இந்த கொலை பண்றது, மிரட்டுறது, பாலியல் வன்முறை இதெல்லாம் எவ்வளவு காலத்திலேருந்து வருது, ஆண்டாண்டு காலமாக நடப்பதுன்னு அண்ணன் இளங்கோவனே சொல்லியிருக்காரு. சோ அதுக்கான சட்டங்களும் ஏற்கனவே இன் பிளேஸ். அதை கடுமையா அமல்படுத்துகின்றோமா, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுகின்றோமா, அதுதான் முக்கியம். அப்ப அரேபிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? சமீபத்துல நண்பர் செல்வா வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, அருணே அங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது, ராத்திரியில எப்போ ஒன்னா யார் ஒன்னா நடந்து போலாம், அந்த திருடுறத பத்தி யாருமே யோசிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் உச்சத்துல இருக்க நாடுகள் அவை அப்படின்னு சொன்னாரு. காரணம், அந்த அளவுக்கு அவங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றாங்க. அதனால புதிய சட்டம்ன்றது அவசியமே கிடையாது, இருக்கிற சட்டமே போதும், அதை ஒழுங்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அதுதான் முக்கியம். இதுல வேற இங்க தமிழகத்துல ஒரு அமைப்பு சொல்லியிருக்காங்க, அதாவது மாநில உரிமைகளை பாதிக்காத வகையில் மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரணும். ஏன் 16 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்துக்கிறாங்க அப்படின்றது அவருக்கு தெரியாதா? இல்ல மத்திய அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா அப்ப மாநில அரசாங்கத்தை பாதிக்காமன்னா எப்படிங்க, பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் அப்படின்றீங்களா? அல்டிமேட்லி சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே. அப்ப எல்லாமே இனிமே மத்திய அரசாங்கம் பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுடலாமா? அடுத்தது, இந்த ஆட்சி கலைக்கப்படுமா, 356 பிரயோகிக்கப்படுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ்லயே வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, ஜனாதிபதி முடிவெடுத்தாலுமே அதுவுமே சப்ஜெக்ட் டு ஸ்க்ரூட்டினி ஆஃப் த கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து கபில் சிபல் அவர்கள் அப்பியர் ஆகும்போது மேற்கு வங்க அரசை குறித்து சரமாரியா கேள்வி கேட்கலாம். ஆனா நாளைக்கு இந்த மாதிரி மத்திய அரசாங்கம் வந்து இந்த ஆட்சியை கலைக்கின்றது அப்படின்னு சொன்னா நேச்சுரலி அவங்க கோர்ட்டுக்கு போகத்தான் செய்வாங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு ஒருவேளை இல்ல கலைத்தது செல்லாது, 356 பிரயோகப்படுத்துவதற்கு போதிய காரணங்கள் இல்லை அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப என்ன நடக்கும் யோசிச்சு பாத்தீங்களா?
ஹார்ட்லி அ மேட்டர் ஆஃப் எ வீக் ஆர் கப்புள் ஆஃப் வீக்ஸ். அவ்வளவுதான் அங்க ஜனாதிபதி ஆட்சி அமலில் இருக்கும். ஒருவேளை தீர்ப்பு இப்படி வந்ததுன்னா மறுபடியும் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் முதலமைச்சரா உட்காருவாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மம்தா பானர்ஜி அவர்கள் பதவியில் இருக்கும் போது நடத்தப்படும் எந்த தேர்தலும் cannot be a free and fair election அப்படின்றது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனா அதுக்காக ஆட்சியை கலைப்பது அப்படின்ற முடிவுக்கு போயிட்டு பேக் ஃபயர் ஆயிடுச்சு, கோர்ட்ல செல்லாதுன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க மாட்டாங்க அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இனியோ மாற்றம் அப்படின்றது அரசியல் மாற்றம் இல்லைங்க, மக்கள் நம்ம கிட்ட வர வேண்டும், அப்பதான் அது உண்மையான மாற்றமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா we will continue to get the government we deserve. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.